வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டுட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற டுட்டோரியல் வந்து ஒரு ட்ரை தான். இது இப்படி ட்ரை பண்ண போகிறோன்னு நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதாவது நம்ம 2 சில்க் த்ரெட்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். பட் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ட்ரை தான் நான் இந்த தடவை பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணுறது வந்து ஒரு மேட் ஃபில்லிங்கில் பண்ணலாம், எம்போசிங்க்கும் சேம் வந்து அந்த மாதிரி த்ரெட் வச்சே பண்ணலாம்னு தோணுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம லைன்ஸ் போட்டுக்கலாம் எப்பயும் போல். நான் லைன்ஸ் ஆல்ரெடி வந்துட்டு ட்ராயிங் பண்ணது வந்து 2 லேயர் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் லேயர் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப பெருசாக வரைஞ்சிட்டேன். ஸோ அதனால் இது வந்து கிளாஸ் மார்க்கிங் பென்சில், ஸோ அதனால் அழைக்க முடியல. அழைச்சாலும் லைட்டாக நம்மளுக்கு வந்து அந்த ஷேடு இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக லைன்ஸ் போட்டு முடிச்சாச்சு. எப்போவுமே எம்போசிங்காக வந்துட்டு நம்ம பைப்பிங் கார்டு தான் கொடுப்போம். பட் இந்த தடவை பைப்பிங் கார்டு எதுவும் கொடுக்காம நம்ம வந்து 4 லேயராக வந்து சில்க் த்ரெட் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் ஃபுல்லாகவே சில்க் த்ரெட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரே ஷேடில் இருக்கிற, அதாவது பிங்க் ஷேடில் வந்து எடுத்திருக்கேன். 4 சில்க் த்ரெட் கண்டு எடுத்திருக்கேன். ஸோ இதை தான் வந்து அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் இது வந்து ஒய்லட் கலர் கிளாத்து, அதில் வந்துட்டு பிங்க் கலர் யூஸ் பண்ணுறது எந்தளவுக்கு எம்போசிங்காக இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து நான் டபுள் கலர் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு லைனுக்கு யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து 2 கலர் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து ஆரஞ்சு, அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 4 கலர், அதாவது 4 த்ரெட்டையும் வந்துட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். எப்பவும் போல் நம்ம 2 த்ரெட்டு வச்சு நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுவோமோ அதை அப்படியே வந்துட்டு நான் வந்து 4 த்ரெட்டு வச்சு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து எம்போசிங்காக இப்போ லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச் வச்சு எம்போசிங்காக பண்ண போகிறோம். அது வந்து ஒரு 3 லைன் வந்து கொடுக்க போகிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் லைன் லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு, திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு லாங் ஸ்டிச்சு, மறுபடியும் அந்த 4 லேயர் த்ரெட்ஸ் இருக்கான்னு நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கணும். நமக்கு தெரியும், பட் இந்த வீடியோவுக்கு தெரியுமா தெரியல. ஸோ அதனால் உங்களுக்கு நான் காட்டுறேன் அடிக்கடி எடுத்து. ஸோ அது உங்களுக்கு கிளியர், எந்தளவுக்கு கிளியர் தெரியுதுன்னு தெரில. இப்போ வந்து 3 லேயர் போட்டாச்சு, அதாவது 3 லைன் போட்டிருக்கேன் எம்போசிங்காக. ஸோ நாட் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி தான் லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு, மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டு லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு, எகெயின் எடுத்துகிட்டு போயிட்டு லாங் ஸ்டிச்சு, இப்போது எண்டு நாட். சேம் இதே தான் வந்து லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூவாக போட போகிறோம். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம சென்டரில் இருந்து தான் வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது மேட் ஃபில்லிங் மட்டும் இல்லை, எந்த ஸ்டிச்சஸ்க்கானும் ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா நான் வந்துட்டு ஒரு லேயர் நம்ம லாங் ஸ்டிச் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போட்டேன் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். இந்த மோட்டிஃபில் வந்து ஹாஃப் சைடு ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து டர்ன் பண்ணிக்கலாம். சேம் வந்து 2 லைன் வந்து ஒரே மாதிரி லேயர் போட போகிறேன். அதாவது இப்போ நம்ம எந்த இடத்துல பஞ்ச் பண்ணியிருக்கோமோ சேம் அதே லைனில் வந்து பஞ்ச் பண்ண போகிறோம். பாருங்கள், சேம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஒன்ஸ் வந்து பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இது மேட் ஃபில்லிங் தான், பியூர்லி இது மேட் ஃபில்லிங் தான். பட் மேட் ஃபில்லிங்கில் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். பட் இது வந்து 2 லேயர் கொடுத்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அந்த ஒரு லைன் கொடுத்துருந்தோம் இல்லையா, லாங் ஸ்டிச் ஒன்று கொடுத்துருந்தோம் இல்லையா, அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்டில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து எண்டிங் பாயிண்டில் கொடுக்குற மாதிரி. ஸோ அதை தாண்டி இப்போ எண்டிங் பாயிண்டில் கொடுக்குற மாதிரி, அந்த கேப்போட எண்டிங் பாயிண்ட். ஸோ எகெயின் நம்ம வந்து அந்த எட்ஜஸ் இருக்குது இல்லையா, நம்ம லைன் போட்டிருக்கோம்ல பென்சிலில், ஸோ அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதாவது கரெக்டாக அந்த இடத்துல பஞ்ச் பண்ணி திருப்பிட்டோம், டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ லாக் ஸ்டிச் போட்டு டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டு 2 லேயர் போட்டோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இப்போ 3வது லேயர் ஸ்டார்ட் பண்ணுறோம்.
இப்போ தெரியும் உங்களுக்கு. நான் இப்போ ஒரு லாங் செயின், அதாவது லாங் செயின் வந்து எம்போசிங்காக கொடுத்துருக்கேன்ல, அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்டில் பஞ்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதே இதில் வந்துட்டு என்ன இதில் ஃபஸ்ட்டு நம்ம மேலேருந்து கீழே வர்ற அதே சேம் வந்து கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு போய்ட்றோம். எனக்கு வந்துட்டு புரியும்னு நம்புகிறேன். விஷுவலாக நீங்கள் பார்க்குறதும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். புரியலைன்னா மறுபடியும் வந்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேம். இப்போ வந்து அந்த லாங் ஸ்டிச்சை தாண்டி நான் வந்துட்டு பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். சேம் ஒர்க். இது வந்து சேம் மேட் ஃபில்லிங் தான். இது வந்து கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக, இப்போ நம்ம வந்து 2 ஸ்டிச் போடுறோம்ல, அது ஒரு கலரும் இன்னொரு 2 ஸ்டிச் வேறு கலரும் கொடுக்கலாம். பட் நான் வந்துட்டு ஒரு சைடு ஃபுல்லாக ஒரு கலர் பிங்க்கும், இன்னொரு சைடு ஃபுல்லாக ஆரஞ்சு, அந்த மாதிரி தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதை அப்படியே நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக அந்த அவுட்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். மேலேயும் கீழேயும் வந்துட்டு நம்ம டர்ன் பண்ணும்போது ப்ராப்பராக அந்த அவுட்லைனில் நம்ம டர்ன் பண்ணிக்கணும். அவ்வளோதான், வேறு எந்த விஷயமும் இதில் இல்லை. ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது. நம்ம வந்து ஒரு 2 சில்க் த்ரெட்டுக்கு மேலே கொடுக்க முடியுமா அப்படின்ற கொஷினுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. அதனுடைய ட்ரை தான் இது. இப்போ மறுபடியும் லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டால் போதும். ஸோ அந்த லைன்ஸ் போடும்போது கொஞ்சம் ப்ராப்பராக போட்டுக்கோங்க. முன்னாடி லேயர்ஸ் போட்டுருப்போம் இல்லையா, அதை பார்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக வந்துடும். இப்போது இதில் எண்டு நாட் போட்டு முடிச்சுக்க போகிறோம். இன்னும் ஒரே ஒரு லைன் மட்டும் கொடுத்துட்டு எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். அவ்வளோதான், முடிய போகுது. கரெக்டாக அந்த அவுட்லைன் ஃபில் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு முடிச்சுக்கலாம். இப்போ இதில் எண்டு நாட்டு வந்துட்டு கண்டிப்பாக வெளியே தெரியும். ஏன்னா நம்ம 4 லேயர் வந்து சில்க் த்ரெட் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அது என்ன ஆகும் கண்டிப்பாக தெரியும். ஸோ நம்ம வந்துட்டு அதை எப்படி அதை உள்ளே கொண்டு போக போகிறோம், அதை சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து அந்த லைட்டாக அந்த முடிச்சு மாதிரி வெளியே நம்மளுக்கு தெரியுது இல்லையா, ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்கு கீழேருந்து அந்த நீடில் எடுத்திருக்கேன். கீழேருந்து எடுத்துகிட்டு அதை லைட்டாக அப்படி சுற்றி விட்டுட்டு ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றினீங்கன்னாவே போதும். சுற்றிட்டு சுற்ற வேண்டியதில்லை, அந்த ஹுக்கில் மாட்டினாவே போதும். மாட்டிட்டு கீழே இழுத்து விட்டுக்கலாம். ஃபுல்லாக கீழே போயிடுச்சு பாருங்கள். சுத்தமாகவே நம்மளுக்கு அந்த நாட் போட்டது தெரியல. இப்போ நம்ம அவுட்லைன் போடும்போது நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்காது. இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக மேட் ஃபில்லிங் தான், பட் எம்போசிங்கான மேட் ஃபில்லிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் த்ரெட்டு தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். இதுதான் அந்த கலர். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது நல்ல ப்யூர் ஆரஞ்சு தான். ஸோ இதை தான் ஃபுல்லாக நம்ம நெக்ஸ்ட் லேயர் எப்பயும் போல் நம்ம இந்த சைடு எப்படி ஒரு சைடு எப்படி லெஃப்ட் சைடு எப்படி போட்டோமோ சேம் அதே மாதிரி தான் ரைட் சைடு. ஸோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் காட்ட போகிறேன். ஸ்டார்டிங் வந்து எப்பயும் போல் இந்த சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த சைடும் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதாவது ஃபஸ்ட் லேயர் கொடுத்துருக்கோம் இல்லையா, சேம் அதுக்கேற்ற மாதிரியே ஈவனாக. இப்போ வந்து ஒன் சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒன் சைடு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துலேருந்து இந்த இடம் இங்கே சேம் அதே மாதிரி நம்ம அந்த லாங் ஸ்டிச்சோடைய எண்டிங் பாயிண்ட் சேம் அதுக்கு அடுத்த லேயர் வந்து போடும்போது கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல நம்ம இங்கேருந்து மாற்றி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஜர்தோசியில் வந்துட்டு மேட் ஃபில்லிங் பண்ணுவோம் இல்லையா, சேம் அது மாதிரி தான். பட் இதில் வந்து த்ரெட்டுன்றதுனால நம்ம 2 லேயர் போடுறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு, போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது வந்து மேட் ஃபில்லிங்கில் மட்டும் இல்லை, ஃபில்லிங்கில் மற்ற ஸ்டிச்சஸ்லையும் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு பிங்க் வித் ஆரஞ்சு அப்படிங்கும்போது கொஞ்சம் ஆப்போசிட் கலரில் தெரியும். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வந்து அந்த லீஃப்க்கு அந்த ஸ்டெம்முக்கெல்லாம் வந்துட்டு நான் வந்து க்ரீன் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஆரஞ்சு பிங்க் ரெண்டுக்குமே க்ரீன் வந்து ஆப்போசிட் கலராக கரெக்டாக இருக்கும். வயலட் கிளாத்துக்கும் ஆப்போசிட்டாக நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் க்ரீன் சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இந்த இதுக்கு வந்துட்டு நான் 2 நூல்கண்டு தான் எடுத்திருக்கேன். பட் அதை வந்து நல்லா இழுத்து விட்டுட்டு 4 லேயர் எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அதாவது நூல் வந்து இந்த மாதிரி 4 லேயர் எடுத்திருக்கேன். அதாவது கொஞ்சம் இது வந்து ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான் ஃபில் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து நான் 4 லேயர் எடுத்திருக்கேன். ஆனால் வந்து கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு எடுத்திருக்கேன்.
அந்த சில்க் த்ரெட்லேயே கொஞ்சம் உருவி விட்டுட்டு அதை வந்து 4 லேயராக முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 4 லேயர் காட்டணும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு காட்டுறேன், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது 2 நூல் தான் காமிச்சேன் அப்படின்னு. ஸோ அதனால் ஸோ வந்து ஸ்டெம் ஸ்டிச் நம்ம போட்டுடலாம். ஸ்டெம்முக்கு நான் ஸ்டெம் ஸ்டிச்சே நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நல்ல லாங் ஸ்டிச்சாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் ஸ்டிச், மறுபடியும் ஹாஃப் எடுத்துகிட்டு போயிட்டு லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச், மறுபடியும் லாங் ஸ்டிச்சு, மறுபடியும் ஹாஃப் எடுத்துகிட்டு போய் லாங் ஸ்டிச் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். சேம் இதே தான் கண்டினியூஸாக பண்ணுவோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஸ்டெம் ஸ்டிச் வந்து நான் உங்களுக்கு டுட்டோரியல் போட்டிருக்கேன். டவுட்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மறுபடியும் ஏதாவது ஒரு டிசைன்ஸ் போடும்போது உங்களுக்கு வந்து ஸ்டெம் ஸ்டிச் வந்து இன்னும் எலாபரேட் பண்ணி காட்டுறேன். இந்த ஷார்ட் டேர்ம்லேயும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 4 லேயர் த்ரெட்ஸும் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இது பழக்கம் இல்லையா. ஸோ இப்போ தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ அந்த 4 லேயரும் கரெக்டாக நீங்கள் வந்து கீழே வந்து த்ரெட்டை டைட் பண்ணும்போது கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். லைட்டாக அந்த நீட்டி இருக்கிறத நான் எப்பயும் போல் நீடில் கீழ் பக்கமாக ஃப்ரேமுக்கு கீழேருந்து விட்டு அந்த லைட்டாக தூக்கிட்டு இருக்கிறத வந்து நான் சரி பண்ணி விட்டுருவேன். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து 4 லேயர் சில்க் த்ரெட்டை வச்சுட்டு ஸ்டாண்ட்ஸ் வச்சுட்டு ஸ்டெம் ஸ்டிச் போட்டோம். இப்போ ஃபில்லிங்கும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இந்த லீஃப் இருக்கு இல்லையா, அதுக்கு இதுக்கும் பேடடுக்கு வந்துட்டு நான் வந்து சில்க் த்ரெட் வச்சு தான் நான் வந்து போட போகிறேன். மேக்ஸிமம் இப்போ வந்து ஷார்ட்டாக இருக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு எம்போசிங்காக பைப்பிங் கார்டு யூஸ் பண்ணுறதுல இந்த மாதிரி சில்க் த்ரெட் வச்சு அப்படியே கண்டினியூவாக போட்டோம் அப்படின்னா லீஃப் ஃபில் வந்துடும். ஸோ இப்போ வந்து கிராஸ் ஃபில் பண்ணோம் அப்படின்னா லீஃப் ஃபில்லிங் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. லாங் ஸ்டிச் போட்டு ஷார்ட் ஸ்டிச் எல்லாமே நம்ம அந்த ட்ராயிங்குடைய அவுட்லைனில் பர்ஃபெக்டாக நம்ம கொண்டு போயிட்டோம்னாவே நம்மளுக்கு கரெக்டாகிடும். லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் மறுபடியும் போட்டுக்கிறேன். ஸோ அகெயின் லாங் ஸ்டிச்சு அண்ட் ஷார்ட் ஸ்டிச், சேம் ஒர்க். நம்ம ரொம்ப வந்துட்டு டைட் பண்ணாமல் லைட்டாக லூஸ் விட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பேடட் வந்து ரொம்ப இம்போசிங்காக தெரியும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அவசரத்தில் எப்பயுமே வந்து டைட் கொடுத்து தான் ஃபில் பண்ணுவோம். ஸோ அப்படி இல்லாமல் லூஸ் கொடுத்து ஃபில் பண்ணோம் அப்படின்னா இன்னும் இம்போசிங்காக தெரியும். சேம் டைம் வந்து அந்த அவுட்லைனும் பர்ஃபெக்டாக கொடுக்கணும். ஸோ முடிய போகுது. இன்னும் கொஞ்சம் லாங் கொடுத்துக்கலாம் இதை ஒட்டி வர்ற மாதிரி. ஸோ அவ்வளோதான். கம்ப்ளீட் பண்ணி நாட் போட்டு முடிச்சுட்டு எப்பயும் போல் லைட்டாக அது தூக்கியிருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு கீழ் வழியாக ஃப்ரேமுக்கு கீழேருந்து நீடில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ மறுபடியும் லாங் ஸ்டிச்சு பேடடுக்காக. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி அவுட்லைன்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். மேட் ஃபில்லிங்க்கு வந்துட்டு அவுட்லைனுக்கு வந்துட்டு ஜர்தூசி யூஸ் பண்ணலான் இருக்கேன். இந்த ஜர்தூசி வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸ்ப்ரிங் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். சைஸ் வந்து பெருசு, ரொம்ப வலுவலுன்னு இருக்காது. கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சொரன்னு இருக்கும். இதுக்குன்னு தனி நேம் இருக்கும், பட் அது எனக்கு தெரியல. பட் இது வந்து ஜர்தூசி கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து நான் ஃபுல்லாக அவுட்லைன் மாதிரி கொடுக்க போகிறேன். மேட் ஃபில்லிங்கை சுற்றியும் நம்ம வந்துட்டு ஜர்தூசி ஃபில்லிங் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். அந்த பீட் நீடில் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயே நான் அப்படியே ஃபில் பண்ண போகிறேன். துளிப்பும் யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி இது நியூ வியூவர்ஸ்க்கு வந்து தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு துளிப்பில் தான் வந்துட்டு நான் ஃபில் பண்ணி காட்டுவேன். பட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக வந்துட்டு நான் அயன் நீடில்ஸ் யூஸ் பண்ணேன். இப்போ எனக்கு அந்த ஸ்பீட் நிறைய கிடைக்குது. ஸோ நீங்களும் அதே மாதிரி ஸ்பீடுக்காக அயன் நீடில்ஸ் யூஸ் பண்ணுங்கள். செயினாக இருந்தாலும் சரி, பீடாக இருந்தாலும் சரி. ஸோ சேம் மறுபடியும் இது வந்து பொறுமையாக தான் பண்ணணும். கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் ஆப்போசிட்டில் வேறு ஸ்டிச் போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் ஜர்தூசியை வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ மறுபடியும் நம்ம கட் பண்ணிவிட்டு போடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஷார்ப் எட்ஜுக்காக நான் வந்துட்டு ஒரு ஸ்டிச் எக்ஸ்ட்ராவாக போட்டு, இப்போ நம்ம வந்து ஷார்ப் எட்ஜுக்கு எப்பயும் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே தான் நான் இதுக்கும் பண்ண போகிறேன். அது கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஏன்னா எடுத்த ஸ்ப்ரிங்லேருந்து திருப்பி எடுத்துகிட்டு போய் மறுபடியும் கிளாத்தில் ஒரு ஸ்டிச் போட்டு திருப்பி எடுத்துகிட்டு வரணும். இது வந்து கொஞ்சம் அகலம் ஜாஸ்தி. ஸோ அதனால் நம்மளுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் கிடைக்கிது. பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக கர்வ்ஸ் தான் கிடைக்கிது.
ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் போட்டு போகிறோம். அதாவது ஜரி த்ரெட்டில் வந்து ஃபுல்லாக செயினில் வந்துட்டு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தயால்ஜி தான் எடுத்திருக்கேன், சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா ஜர்தோசியை ஒட்டி தான் போடணும், அப்போ தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இன்கேஸ் வந்து கொஞ்சம் தள்ளி, இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், தள்ளி போட்டும் கூட நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படின்னு. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல லைட்டாக கேப் இருக்குது. ஸோ அந்த கேப் இல்லாத மாதிரி இப்போ நம்ம போட போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ எந்த இடத்துல இருந்து கேப் இல்லாமல் இருக்கும் அந்த இடத்து வரைக்கும் பிரிச்சுட்டு மறுபடியும் நல்லா ஒட்டி போடணும். நம்ம வந்து ஜரி வந்து ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கும் திருப்புறதுக்கு. ஸோ அப்படி திருப்பி வச்சிங்கன்னா குட்டி குட்டியாக தான் செயின் விடும். குட்டி குட்டியாக தான் நம்ம செயின் போடணுமே. ரொம்ப லாங்காக போட்டால் நம்மளுக்கு தான் கை வலிக்கும். ஸோ இது ஒரு சின்ன டிப் தான். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபுல்லாகவே அவுட்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. ஸோ இது வந்துட்டு ஃபுல் எம்போசிங்கான ஒரு நியூ ட்ரை தான் ஆக்சுவலாக. இது வந்து ஸ்டிச் வந்து நம்மளுக்கு ஓல்டு ஸ்டிச் தான். பட் வந்து ட்ரை பண்ண மெத்தட் அண்ட் நம்ம ஒரு சின்ன விஷயம், நான் நூல் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்து பண்ணியிருக்கோம். லேயர் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து ஈஸியாக இருக்குது. ஃபில்லிங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ராண்ட்ஸ் அதிகமாக எடுத்தால் சீக்கிரமாக ஃபில் ஆகலாம். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் தான் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.